நேற்று நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதலிடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அற்புதமான ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். அன்பானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் நமக்காகவே படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம் ஒவ்வொருவரையும் அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களைச் சோதிக்கிறவரோ கர்த்தர். இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். The Lord trieth the hearts. கிறிஸ்துவுக்குள் பிரியமான இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, பெரியவர்களே, வெள்ளியை சோதிப்பதற்கும் தங்கத்தை சோதிப்பதற்கும் அக்கினி இருக்கிறது. புடமிடுவார்கள், தீயில் போட்டு வெள்ளியையும் பொன்னையும் பரிசோதிப்பார்கள், சுத்த பொன்னாக விளங்கும்படி. இங்கே நாம் பார்க்கின்றோம், இருதயங்களை சோதிக்கிறார் ஆண்டவர். சோதிக்கிறார் என்றால் பரிசோதிக்கின்றார், அவ்வளவுதான். சோதனை செய்கிறார். நம்மை சோதனை என்ற வார்த்தை 2 வகைப்படும் தமிழில். கடவுள் சோதிக்கிறார் என்ற உடனே ஏதோ பிரச்சனைகளை எல்லாம் கொடுக்கிறார் என்று நினைக்காதீர்கள், அது அல்ல. இங்கே குறிப்பிட்ட இடத்திலே வசனம் சொல்கிறது, ஆராய்கிறார். அந்த வார்த்தையை கூட பயன்படுத்தலாம். இருதயங்களை ஆராய்கிறவரோ, இருதயங்களை பரிசோதிக்கிறவரோ, நாம் என்ன நினைக்கிறோம், என்ன சொல்லுகிறோம், என்ன பேச வருகிறோம், எதை பேச நினைத்துவிட்டு எதை பேசுகிறோம். பாருங்களேன், ஒரு மனிதனுடைய வாழ்வில் 50% ரகசியம் இருக்கலாம், அவ்வளவுதான். சிலருக்கு ரகசியம் இருக்காது, சிலருக்கு ரகசியங்கள் இருக்கும். கவனியங்கள், சிலர் எல்லாவற்றையும் உளறி கொட்டி கொண்டே இருப்பார்கள். நல்லதையும் சொல்வார்கள், கெட்டதையும் சொல்வார்கள். ஆனால் பெரும்பான்மையான நேரங்களிலே நான் கண்ட வரைக்கும் மனிதர்கள் பலவற்றை நினைப்பதை பேசுவதில்லை, பலவற்றில் அவர்கள் நினைக்காத ஒன்றைத்தான் பேசுகிறார்கள். இருதயத்தில் எண்ணம் ஒன்று இருக்கும், வெளியில் பேச்சு வேறு மாதிரி இருக்கும். இதை குறையாக சொல்லவில்லை, இது பொதுவான இயல்பு. ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒருவரை பற்றி கோபம் இல்லாமல் இருக்கலாம், பட் அவரை பார்த்து நான் உங்களை பார்த்து கோபப்படுகிறேன் என்று சொல்லலாம். அல்லது ஒருவர் மீது அதிக கோபமும் எரிச்சலும் இருக்கலாம், ஆனால் அவரை பார்க்கும் பொழுது உங்கள் மேலே ஒரு கோபம் இல்லையே என்று சொல்லலாம். ஒருவரை பற்றி மிகவும் வன்மையான ஒரு சிந்தனைகள், மோசமான எண்ணங்கள் வரலாம். அவரை நேரில் பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாதது போல பேசிவிட்டு செல்லலாம். கவனியுங்கள், இதெல்லாம் மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகள். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் ஆண்டருக்கு தெரியும். இருதயங்களை பரிசோதிக்கிறவர், இது இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். ஆமென். அவர் சொல்லுகிறார், எல்லாமே அவருக்கு தெரியும். He knows everything. He knows our hearts. He knows our thoughts. நம்முடைய சிந்தனைகளை அவர் முழுமையமாக அறிந்து வைத்திருக்கிறார். ஆச்சரியம் பாருங்கள், எப்படி அவரால் முடிகிறது? பிகாஸ் அவர் ஆண்டவர், கடவுள், தேவன், கர்த்தர், இயேசு. ஆகவே தான் முடிகிறது. யாரும் எதுவும் அவருக்கு சொல்லித்தர வேண்டாம். அவருக்கு எல்லாரும் நினைக்கிறது புரியும். அது அனதர் ஆச்சரியம். சில நேரங்களில் ஒருத்தர் பேசும்போது இன்னொருவர் பேசினால் சொல்லுவாங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, என்ன பேசுகிறாருன்னு கேட்டுக்கிறேங்க. என்ன 2 பேரும் ஒரே நேரத்தில் பேசினா எப்படின்னு. 2 பேர் பேச்சை கூட கேட்க சக்தி இல்லாதவர்கள் தான் மனிதர்கள். நாம் பேசுகிற பேச்சு இருக்கிறதே, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் புரியும் என்போம். ஆனால் 2 பேரும் ஒரே நேரத்தில் பேசினால்
விடுங்க, பெரிய அறிவாளியாக கொண்டிருக்கலாம். ஒரு 5 பேர் ஒரே நேரத்தில் உங்கள்கிட்ட பேசினா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் நடக்காது. அவ்வளோதான், முடிஞ்சு கதை. யார் என்ன சொன்னாங்கன்னே தெரியாது. உலகத்தில் 800 கோடி மக்கள் ஒரே நேரத்தில் ஜெபம் செய்யும்போது தேவனால் கேட்க முடியும், தனித்தனியாக அவர்களோடு இடைபட முடியும். அதுதான் ஆண்டவர், இருதயங்களை பரிசோதிக்கிறவர். உங்களை நேசிக்கிறார். God bless you. இந்த நாள் ஒரு இனிய நாள். பயப்படாதே